بسم الله الرحمن الرحيم. தற்போதைய கால சூழல்களில் நம்ம சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பலவிதமான குழப்பங்கள். சரி, அந்த குழப்பத்திலிருந்து நாமெல்லாம் ஒரு தீர்வு கண்டுட்டோமா அப்படின்னா அதுவும் இல்லை. அதை நம்புறதா, இதை நம்புறதா, அதை கேட்டு நடக்கிறதா, இதை கேட்டு நடக்கிறதா அப்படிங்கிற குழப்பம் என்பது பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு, மார்க்கத்தை பேணக்கூடியவர்களுக்கு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, சரி, ஒரு பக்கம் மார்க்க சம்பந்தப்பட்ட விவாதங்கள், எதிர்கருத்துகள், குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குது. அப்ப தொன்று தொட்டு மார்க்கத்தை பேணி வந்த அந்த பழைய நடைமுறைகள் மிகைத்திருக்கா, அல்ல புதிதாக சொல்லப்படக்கூடிய இந்த மார்க்க நடைமுறைகள் மிகைத்திருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புதிதாக வந்த கருத்துக்கள் தான் மேலோங்கி இருக்கு, பழைய கருத்துக்கள் பின்வாங்கி இருக்கு. காரணம் என்ன? அப்ப நம்ம கண்களால பார்த்த சில விஷயங்களை நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு. இப்ப நாம சின்ன வயதில், அதாவது மக்தப் மதரசால ஓதுற காலத்துல, குரான் முடிச்சுட்டு அந்த மௌலிது ஷரீஃப்லாம் ஓதுற காலத்துல உஸ்தாதுமார்கள் நிறைய இடத்துக்கு மௌலிது ஓதுறதுக்கு கூட்டிட்டு போவாங்க, குரான் ஓத கூட்டிட்டு போவாங்க. என்ன, நோம்புல பள்ளிவாசல்ல பார்த்தா ராத்திபு ஜலாலியா அவ்வளோ விசேஷமா ஊரு பூரா மைக்கு கட்டி அவ்வளோ விசேஷமா கொண்டாடப்படும். அப்ப அந்த நோம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குதூகலமா இருக்கும். அந்த ஒரு மாசமே நைட்ல தூக்கம் இல்லாம முழிச்சு திக்ரு செய்யறது, கூட்டமா சேர்ந்து பள்ளிவாசல்ல ராத்திபு ஓதுறது, இப்படி பல மாதிரியான ஒரு மனசுக்கே ஒரு அந்த ஒரு மாசமும் ஒரு பெருநாள் மாதிரியே இருக்கும். ஆனா அதே சுன்னத்து, யாரும் கோச்சிக்கிறாதீங்க, நான் உள்ள சூழ்நிலையை சொல்றேன், அதே சுன்னத்து ஜமாத்தை சேர்ந்த மொஹல்லாக்களில் வேலை செய்யக்கூடிய இமாம்கள், ஏன்னா இன்னைக்கு மௌலிது ஓதலாம், ராத்திபு ஓதலாம், தர்காக்கு போகலாம், வலிமார்களை ஜியாரத்து செய்யலாங்கிறதையெல்லாம் சில உலமாக்கள் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை ஹயாத்தாக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, மொஹல்லாவில் இருக்கக்கூடிய இமாம்கள் தான். ஆனா அதே இமாம்கள், சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள், இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல, மௌலித விசேஷமா ஓதுறது இல்ல. ஆனா கேட்டா மௌலிது ஓதலான்னு சொல்லுவாங்க, ராத்திபு ஓதலான்னு சொல்லுவாங்க, தர்காக்கு போகலாம், வலிமார்களை ஜியாரத் செய்யலான்னு சொல்லுவாங்க. ஆனா அதை வெளிப்படையாக செய்வதற்கும் அதை வெளிப்படையாக சொல்வதற்கும் தயங்குறாங்க. நம்ம சமுதாயத்துல பாக்குறோம். நம்ம ஊர்கள்லயே ஒரு காலத்துல ரபியுல் அவ்வல்ல 12 நாள் அவ்வளவு கூட்டமாக உட்கார்ந்து மௌலிது ஓதுவாங்க. இன்னைக்கு அஜரத்தும் கூட 2 பேர் உட்கார்ந்து இப்படிதான் ஓதுறாங்க. பெரும்பாலான குறைஞ்சிருச்சுங்கிறதுக்காண்டி நான் அதை சொல்றேன். அப்ப இதற்கு காரணம் என்ன? இந்த குழப்பம் வந்தது ஒரு பக்கம், ஓதக்கூடாதுன்னு சொல்றவங்க ஒரு பக்கம், இல்ல ஓதலாம்ங்கிற கருத்து உள்ளவர்கள் ஒரு பக்கம். ஆனா நடைமுறையில எது ஜெயிச்சிருக்கு, எது மேலோங்கி இருக்கு அப்படின்னா, ஓதக்கூடாது, ஜியாரத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றதுதான் மிகைத்திருக்கு. அப்ப சரி, போகலாம், மௌலிது ஓதலாம், ஜியாரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இமாம்கள்ட்ட கேட்டா ஆமா போகலாம், ஓதலாம் அப்படிதான் சொல்றாங்க. ஏன் அது நடைமுறைப்படுத்தல அப்படின்னா, ரெண்டு காரணங்கள் தான் இருக்கணும். என்ன காரணம்? ஒண்ணு, சமுதாயத்துக்கு பயப்படணும், இல்லாட்டி அதற்கு தகுந்த மசாயில்களை எடுத்து சொல்ல தெரியாம இருக்கணும். இந்த 2 விஷயங்கள் இருந்தாதான்
இதுல குறைபாடுகள் இருக்கும். அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு இவங்க பயப்படணும், அஞ்சணும். கேட்டா என்ன சொல்றாங்க, இப்போ வந்து காலம் மாறி போச்சு, எல்லாம் ஒவ்வொருத்தனும் அவன் மசாயில் பேசிக்கிட்டு இருக்கான், அதனால எங்க அதெல்லாம் அப்படியே குறைஞ்சு போச்சு. ஏன் குறைஞ்சிச்சு? அப்போ குறைய கூடாதுங்கிறத நிலை நிறுத்தக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? நம்மள்ட்ட தானே இருக்கு. அப்ப அதுக்குள்ள மசாயில்களை சொல்லி நம்ம அதை நிலை நிறுத்தி இருக்கணும்ல. அப்ப இதனால யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த விஷயத்துக்கு சரியான ஒரு தீர்வே இருக்காது. என்னங்க மௌலிதெல்லாம் ஓதலையா? அதெல்லாம் இல்லை. ஏங்க ஓதல? அப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க. அதான் அதை வந்து நிலையான ஒரு தன்மை, அது உறுதிமொழி அவங்கள்ட்ட ஏன் அது இல்லாம போணுச்சுங்கிறதுக்கு அவங்களால அதை சொல்ல முடியல. ஏன் அதை சொல்ல முடியலன்னா ஏன் ஓதணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. சொல்ல புரியுதா? அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட குழப்பத்தில் இருந்து விலக வேணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா கேட்டுக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஹீதை பத்தி சொல்லும்போது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன அப்படிங்கிறத சரியா விளங்கினா மட்டும்தான் இந்த குழப்பத்துக்கு விளக்கம் கிடைக்கும். ஏன்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பல பேர் பல மாதிரி விளங்கி வச்சிருக்காங்க. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, எனக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்யக்கூடியவன் அவன்தான். இப்ப நம்ம சொல்றோம், ஏன்பா அவனை தான் நீ வணங்கணும்னு எதுக்கு சொல்ற? எல்லா உதவிகளையும் என்னை படைச்சு பரிபாலிக்கிற எல்லா பொறுப்பும் அவன் தான் எடுத்துக்கிறான், அவன்கிட்ட தான் இருக்குது, அதனாலதான் அவன் எனக்கு வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேற யாரையும் நான் வணங்க முடியாது, ஏன்னா எல்லா தேவைகளையும் அவன் தான் செஞ்சு தர்றான் அப்படிங்கறதா லாஜிக்கான உண்மையான கருத்து. இத நாம எப்படி விளங்கிக்கிறோம் அப்படின்னா, அவன்தான் செய்து தரக்கூடியவன் அப்படின்னா அவனே என்னமோ வானத்திலிருந்து தான் செஞ்சு தருவாங்கிற மாதிரி இந்த ஷரியத்தை விளங்கியவர்கள் தான் அவன்கிட்ட அதை கேட்டா ஷிர்க், இவன்கிட்ட இதை கேட்டா ஷிர்க், நீ அங்க போனா ஷிர்க், தர்காக்கு போனா ஷிர்க், வலிமார்களை ஜியாரத் பண்ணா ஷிர்க், மௌலிது ஓதுனா ஷிர்க். அப்ப அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடணும். எப்படி தேடணுங்கிறத அல்லாஹ் சொல்றான். இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் தானே நம்மளை படைச்சான், அல்லாஹ்ட்ட தானே உதவி கேட்கணும். ஆனா அந்த அல்லாஹ் குர்ஆன்ல நம்மளுக்கு எப்படி சொல்லி தர்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இப்படி உதவி தேடுங்கள். எப்படி? பிஸ்ஸபுரி வஸ்ஸலா. அல்லாஹ் யாழ்லா நீ எனக்கு நேரா இதைத்தான் அதைத்தானே கேட்கணும், அப்படித்தானே அல்லாஹ் சொல்லணும். என்கிட்ட நீங்க நேரா கேளுங்க நான் கொடுக்கணும், அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஏன் சபுரை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்? அப்ப சபுர் வந்து அல்லாவா? பொறுமை வந்து அல்லாவா? தொழுகைங்கிறது ஒரு செயல், ஒரு அமல், அது அல்லாவா? ஏன் அதை கொண்டு உதவி தேடுங்கன்னு சொல்றான்? வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலு, உங்களையும் நான் தான் படைச்சேன், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்களையும் நான் தான் படைச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சபுர் அப்படிங்கிறது ஒரு செயல், தொழுகைங்கிறது ஒரு செயல். இந்த ரெண்டு செயலையுமே நான் தான் படைச்சேன்னு சொல்றான். அப்ப அது மஹ்லூக் ஆகுது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதாகுது. அப்ப படைக்கப்பட்டதை கொண்டு ஏன் அல்லாஹ் உதவி தேட சொல்றான்? அப்ப அல்லாஹ் ஷிர்க் செய்ய சொல்றானா? சபுருங்கிறது, தொழுகை என்ற அமலுங்கிறது, அதை செய்ய வச்சது நான் தான், அதை நான் தான் படைச்சேன், நீ செய்யக்கூடிய செயல்முறைகளை பூரா நான் தான் படைச்சேங்கிறான். ஆனா அதை கொண்டு உதவி தேடுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம யோசிக்கணும், அப்ப சபுருங்கிறது அல்லாஹ் இல்ல, தொழுகைங்கிறது அல்லாஹ் இல்ல, அதை கொண்டு உதவி தேடுன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அதை கொண்டு? சபுர், பொறுமை என்பது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது.
தொழுகை வணக்கம் என்ற அந்த செயல் அவனுக்கு மிக பிடித்தமானது. அதனால எனக்கு பிடித்தமான செயலை கொண்டு என்னிடத்தில் உதவி தேடு. பெருமைமிக்கவர்களே, இப்படிதான் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய இஸ்முகள் இருக்குல்ல, கவியுன் யாருடைய பேரு, குவத் யாருடைய பேரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸாகு தில் குவத்தில் மத்தீன். அல்லாஹ் தான் உணவளிக்க கூடியவன், அவன் தான் அதற்கு ஆற்றல் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அதுக்கு குவத்துங்கிற பேரை யூஸ் பண்றான். ஆனா அதே இடத்துல அந்த குவத்துங்கிற பேரை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான், தி குவத்தின் ஐந்ததில் அரிசி மக்கீன். இந்த இடத்துல குவத்துங்கிற வார்த்தை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய பெயரை, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை இந்த இடத்துல ஒரு மலக்குக்கு அல்லாஹ் சொல்றானே, அப்ப அல்லாஹ் ஷிர்க் செஞ்சுட்டானா? அதை விட ஷிர்க்கிலிருந்து பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள் நாம சொல்றோமா? அல்லாஹ் கூட ஷிர்க் செஞ்சிருவான், நாங்க செய்ய மாட்டோம் அப்படி சொல்றோமா? நம்ம லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரഊஃபுர் ரஹீம்னு சொல்றான். ரഊஃப்ங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர், ரஹீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர். அந்த ரெண்டு இஸ்மையும் அந்த ரெண்டு சிஃபத்தையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்றான். அப்ப அல்லாஹ் ஷிர்க் செஞ்சுட்டானா? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சரி, இந்த இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரஹீம்ங்கிற சிஃபத்தை கொடுக்கறான். ரஹீம்னா என்ன, அதனுடைய அர்த்தம்? ரஹ்மான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மான் என்றால் இந்த உலகத்துல அனைவரையும் படைத்து அவனை வணங்காத எல்லோரையும் பராமரிக்கக்கூடியவன், பரிபாலிக்கக்கூடியவன், அனைவருக்கும் உணவு வழங்கக்கூடியவன். இவனுக்கு தான் கொடுப்பேன், இவனுக்கு தான் கொடுக்க மாட்டேன், என்னைய வணங்குறவனுக்கு தான் நல்லது செய்வேன், வணங்காதவனுக்கு நல்லது செய்ய மாட்டேன் அப்படிங்கிற வேற்றுமை இல்லாமல் எல்லோரையும் சமமாக பராமரிப்பது. ரஹீம் என்றால் நாளை மறுமையில் அவன் நாடியவர்களுக்கு கிருபை செய்யக்கூடியவன். அவன் நாடியவர்களுக்கு கிருபை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அந்த சிஃபத்தை நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? நாளை மறுமை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் இருக்கும். அவர்கள் நாடியவர்களுக்குத்தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயவு இல்லாம நாளைக்கு மறுமையில ஒரு மனிதன் சொர்க்கம் அடைய முடியாது. அதனாலதான் அல்லாஹ் அவர்களுடைய கையில ஒப்படைச்சு, நீங்க தான் ரஹீம், நீங்க யாரை செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிற பொறுப்பை முழுமையா அல்லாஹ் அவங்க கையில ஒப்படைக்கிறனாலதான் அந்த ரஹீம்ங்கிற சிஃபத்தை கொடுக்கறான். அப்ப ஒரு முஃமினுடைய கவலை என்னவாக இருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கல, அவங்க விரும்பலைன்னா நாளைக்கு நம்ம சொர்க்கம் அடைய முடியாது அப்படின்னு ஒரு முஃமின் கவலைப்படுறான். அப்படி கவலைப்படக்கூடியவன் தான் என்ன செய்யறான் அப்படின்னா, அன்தகஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி, நாளை மறுமையில் நபியே நான் உங்களுக்கு செஞ்ச பாவம், அதாவது ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதா பீதினில்லாஹ், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயம், இந்த உம்மத், இந்த மக்கள் பின்பற்றுவதற்காக அனுப்பப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக, நபியே அவர்களுக்கு தீங்கு செய்து கொண்டால், நீங்கள் காட்டிய வழியில் அவர்கள் மாறு செய்து விட்டால் அவர்கள் உங்களை தேடிதான் வருவார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார்கள். யாரை கொண்டு?
வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல, அவர்களுக்காக நீங்களும் பாவ மன்னிப்பு செய்வீர்கள். அப்படின்னா இவன் தௌபா செய்யறதுக்கு காரணமா அங்க யாரு இருக்கிறா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒருத்தனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைன் பண்ணணுங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றான் அந்த ஆயத்துல. உங்களுக்கு மாறு செஞ்சா, நீங்க காட்டின வழிக்கு அதை நிராகரிச்சு பாவங்களை செஞ்சா என்னட்ட மன்னிப்பு கேட்டா நான் கேட்க மாட்டேன் யா ரசூலே, உங்கள்கிட்ட வந்து அவன் மன்னிப்பு கேட்கணும், உங்களை நாடி அவன் வரணும் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப இந்த உலகத்துல நம்ம பாவம் செஞ்சுட்டு இந்த உலகத்திலேயே தௌபா செய்யணும்னா ரசூலை தான் நாடணும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த பாவங்கள் செய்து நம்ம மன்னிப்பு கேட்கல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடி நம்ம அதை திருத்திக்கல அப்படின்னா நாளைக்கு அங்க போய் நிக்கிறோம். அந்த இடத்துல யாரு முதல்ல அதை மன்னிக்கணும்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மன்னிக்கணும் அந்த பாவத்தை. அவங்க மன்னிச்சு நமக்காண்டி ஷஃபாத் செஞ்சாதான் நாம சொர்க்கத்தை அடைய முடியும். அந்த நிலையை உணர்ந்த ஒரு மனிதன், ஒரு கவிஞர் சொல்றாரு, அன்த கஃபாருல் ஹத்தாயா வதுனூபில் மூபிகாத்தி, எங்களுடைய பாவத்தை நீங்க தான் மன்னிக்கணும். உடனே அந்த இடத்துல கஃபாருங்கிற சிஃபத்தை கொடுத்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீம்னு சொல்றான். அந்த ரஹீம் சிஃபத்தை அடைந்தவங்களுக்கு பாவத்தை மன்னிக்க கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? தன்னுடைய உம்மத்தை பத்தி கவலைப்பட்டு பதறக்கூடிய அவர்களுடைய அந்த நிலையை எல்லாம் கபூல் செஞ்சு நம்மளை மன்னிக்க மாட்டானா? ஏன் அவர்கள் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவன் நம்ம சொல்லக்கூடாது? அப்ப அப்படி அல்லாஹ் அந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறான். அது ஒரு பக்கம். அல்லாஹ் யாரை நேசித்தானோ அவனை நான் நேசிக்கணும், அது ஒரு பக்கம். அது கூடுமானதாக இருக்கு. பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். ஏன் அந்த ரெண்டையும் சொன்னா அப்படின்னா அந்த ரெண்டையும் எனக்கு பிடித்தமானது. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்க்கு பிடித்தமானவர் இல்லையா? ஹபீபுன்னு சொல்லியிருக்கான். அப்ப அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முஹப்பத் வைப்பதால் அல்லாஹ் நம் மீது கருணை காட்டி நம்மளை அங்கீகரிப்பானுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தான். அல்லாஹ் வந்து இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க ஒரு முக்கியமான நல்ல காரியத்துக்கு போறீங்க, ஒரு தேவைக்காக வெளியாகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன சதக்கா செஞ்சுட்டு போங்க. அந்த சதக்காவின் மூலமாக அல்லாஹ்விடத்துல உதவி கேடுங்க, அல்லாஹ் உங்களுடைய தேவையை நிறைவேற்றி தருவான். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அப்ப அங்க இருந்து அந்த ஒரு 10 ரூபா தர்மம் செய்யறோம்னா அந்த 10 ரூபா மேல ஷிர்க் வச்சிருன்னு சொல்லலாமா? இந்த 10 ரூபாய நம்பி நீ போயிட்ட, இது ஷிர்க், நீ காஃபிர் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா என்னங்க? அப்ப அந்த தர்மம், அதாவது நல்லா விளங்கிக்கிறணும். ஆனா இப்படி அங்க போய் கேட்கறது, இங்க போறது, இது ஓதுறது, இதெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்ற ஆளுக்கு தான். நான் வெளியில போயிட்டு வர்றேன், நல்லா மீன் கறி சமைச்சு வைன்னு பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு போவாங்க. அப்ப அல்லாஹ் நான் ரிஸ்க் அளிக்க கூடியவன்னு சொல்றான், பொண்டாட்டிட்ட சோறாக்கி வச்சுட்டு போன்னு சொல்றிய, சாப்பிட உட்காந்துக்கிட்டு மனைவிட்ட போய் தண்ணி அள்ளிக்கிட்டு வான்னு சொல்றிய, அது ஷிர்க் இல்லையா? நீ யார்கிட்ட கேட்டிருக்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கணும். அப்ப தனக்கு தேவைங்கிற விஷயத்துல அதை விட்டுறது, தேவையில்லைங்கிற விஷயத்துல அதை வந்து விவாதமாக பேசுறது. அதாவது இதற்கு பதில் சொல்ல தெரியாத நிறைய பேர் இன்னைக்கு குழம்பி போயிருக்காங்க. அவங்களுக்கு நான் சில வார்த்தைகள் சொல்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன்கிட்ட உதவி கேட்க சொல்றான், அவன்கிட்ட தான் நாங்க கேட்கிறோம். அதாவது வழிமார்களை தேடி போறீங்கள, தர்காக்கு போறீங்கள, அது ஷிர்க். எப்படியப்பா ஷிர்க்? வழிமார்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, எந்த விதமான அச்சமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஏன் அவங்க அந்த நிலையை அடைஞ்சாங்க அப்படின்னா
அல்லதீன மனோக்கான எத்தாக்கோன், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனுக்கு பயந்து நடந்தார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தாவும். நாளை இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், பெரிய தரஜாவை மறுமையில வச்சிருக்கிறான். அல்லாஹ் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய அப்படிங்கிற மாதிரி அந்த ஆயத்துல வந்து சொல்றான். அப்ப உயர்ந்த தரஜாக்களை கொடுக்கறான் அப்படின்னா ஏன் அவங்களுக்கு உயர்ந்த தரஜாவை கொடுக்கறான்? அவர்கள் அவனுக்கு பயந்து நடந்தார்கள். அதனால அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்ததால அவங்கள அவன் நேசிக்கிறான், அவங்கள பிரியப்படுறான். அதனால அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது, அச்சமும் இருக்காதுங்கிற வாக்குறுதியை கொடுக்குறான். அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்றான். அப்ப அந்த வழிமார்களை நேசிக்கக்கூடிய அல்லாஹ் எப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அவர்களுக்கு கொடுக்கிறான்? அல்லாஹ் அவர்களை நேசித்ததால நாங்களும் அவர்களை நேசித்து அவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறோம். எப்படி? பொறுமை என்பதை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். பொறுமை அல்லாஹ் நேசிக்கிறான், அந்த பொறுமையை கொண்டு உதவி தேடுறோம். அப்ப இதுல இருந்து நம்ம விளங்க வேண்டியது என்ன அப்படின்னா, அல்லாஹ் எதையெல்லாம் நேசிக்கிறானோ, எதையெல்லாம் அவன் பிரியப்படுகிறானோ அவைகளையெல்லாம் கொண்டு நாம அல்லாஹ்விடத்தில் உதவி தேடலாம். தர்மத்தை கொண்டு தேடு, பிறருக்கு உதவி செய்வதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு, பிறருக்கு உணவு கொடுத்துட்டு நீ அல்லாஹ்விடத்துல உதவி தேடு. அப்ப நம்ம சோத்து மேல சிறுக்கு, சோத்தை நம்பி சிறுக்கு செஞ்சுட்டோம்னு அர்த்தமா? பெண்மமிக்கவர்களே, நான் இது வந்து தனக்குத்தான் நமக்கு வந்து ஒரு கேள்வி வந்துருச்சு மார்க்கம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா அதற்கு பதில் தெரியாம இருக்கவே கூடாது. அது நம்ம வாழ்க்கையவே வந்து ஜீரோவாக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்ல விடை தெரியாம இருக்கும், அதை அப்படியே ஜெனரலா அப்படியே விட்டுருவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. உனக்கு மார்க்கத்துல ஒரு சந்தேகம்னு வந்துட்டா அதுக்கு சரியான தீர்வான ஒரு விளக்கம் கிடைக்காத வரைக்கும் நம்ம அதுல இருந்து விடுபடக்கூடாது. அப்ப இந்த விஷயங்கள்ல நிறைய பேர் கோட்டை விட்டு இருக்காங்க. மக்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடியவர்களும் இந்த விஷயத்துல மைனஸா தான் இருக்கிறாங்க. அதனால அவர்களை பின்னோக்கி இருக்கக்கூடிய மக்களும் இதற்கு விளக்கம் தெரியாம இருக்காங்க. இதனாலதான் இன்னைக்கு மௌலிதுகளை தவிர்க்கக்கூடியவர்கள், திக்ரு மஜ்லிஸை தவிர்க்கக்கூடியவர்கள், வழிமார்களை ஜியாரத் செய்யக்கூடியதை தவிர்க்கக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே போறாங்க. ஒரே வார்த்தை, அல்லாஹ் எதை நேசிக்கிறானோ அதை நானும் நேசித்து அதை கொண்டு உதவி தேடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் நேசிக்கிறான், அந்த நேசத்தின் மூலமாக நம்ம அல்லாஹ்விடத்துல உதவி தேடலாம். வழிமார்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அந்த நேசத்தின் மூலமாக நம்ம அல்லாஹ்விடத்துல உதவி தேடலாம். பொறுமையா அல்லாஹ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப நீங்க கேட்கலாம், சரிப்பா ஓ பொண்டாட்டிட்ட நீ உனக்குள்ள தேவைகளை எல்லாம் கேட்கிற, அதை செஞ்சுத்தா, இதை செஞ்சுத்தா, இப்படி செஞ்சுத்தா, இந்த இடத்துல அல்லாஹ் எங்க வர்றான்? உங்கள்கிட்ட நான் வச்ச கேள்விக்கே நான் பதில் சொல்றேன். கொஞ்சம் முன்னாடி மனைவிட்ட சாப்பாடு ஆக்கித்தானே கேட்கறியா, அது சிரிக்கலையா? நான் தான் கேட்டேன், அதுக்கு நான் இப்ப நானே விளக்கம் சொல்றேன். அதாவது இப்ப இந்த கை இருக்குல்ல, இந்த கை இருக்கு, இந்த கையில ஒரு விரல் வெட்டுப்பட்டு கீழே விழுந்துருச்சு. உளுந்த விரல் வந்து அப்படி துடிக்குது. நம்ம எல்லாருக்கும் அது துடிக்குதுன்னு தானே தெரியும். என்னைக்காச்சும் இந்த கையை விட்டு நான் பிரிஞ்சுட்டேங்கிறதுல நாள அந்த வேதனையில துடிக்குதுன்னு நம்ம நினைச்சு பார்த்திருக்கோமா? இல்ல. இந்த கையை விட்டு அதை பிரிஞ்சனால தானே துடிக்குது, இருக்கும்போது துடிச்சுச்சா? துடிக்கல. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய நூறிலிருந்து ஒரு சிறு பகுதியை வச்சுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்கிறான்.
அதான் மனிதனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மண்ணை கொண்டும் நீரை கொண்டும் நெருப்பை கொண்டும் காற்றை கொண்டும் இத ஒரு 4 விதமான கலவைகளை கொண்டு படைச்சான். அந்த இவர்களை நான் படைத்தேங்கிறது நம்ம என்ன விளங்கணும்னா, அந்த ரூஹ், அந்த இயக்கம் இருக்குல்ல, அந்த இயக்கம்ங்கிறது அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கும். ஒருத்தன் மௌத்தா போயிட்டா முடிஞ்சு. அப்ப அவன் இயங்கிக்கிட்டு இருந்தது, இந்த உலகத்துல தொழுதது, இது பாவம் செஞ்சது, அவன் தேவைக்கு இஷ்டப்படிலாம் நடந்தது, இதெல்லாம் எதை கொண்டு நடந்துச்சுன்னா அந்த அல்லாஹ்வால் ஊதப்பட்ட அந்த ரூஹ், அதுதான் இந்த மனுஷனை இயக்கிட்டு இருந்துச்சு. அப்ப தன்னுடைய நூறிலிருந்து அந்த ரூஹை ஊதப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதலாக தன்னுடைய நூறில் இருந்து வெளியாக்கி படைத்த ஒரு படைப்பு அப்படிங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த ரூஹ், அந்த வெளியாக அந்த நூறால் படைக்கப்பட்ட அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் 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 என்று திக்ரு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் நினைச்சா நம்மளை புகழ்றதுக்கு தானே, அதாவது ஒரு அரசன் இருந்தா அடிமைகள்னு இருக்கணும். அப்ப அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அவனுக்கு அடியார்கள் இருக்கணுங்கிற எண்ணத்துலதான் மனிதர்களை படைக்கிறான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைச்சிட்டு அந்த நூறு அல்லாஹ்விடத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட போது, ஒரு சிறு பகுதி பிரிக்கப்பட்ட போது அது அல்லாஹ் 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 அப்படியே பதர்ந்துச்சு. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த நூறில் இருந்து தான் இந்த உலகத்தையே படைக்கிறான், நம்மளையும் படைக்கிறான். அப்ப அந்த நூறில் இருந்து படைக்கப்பட்ட நாம என்ன செய்யணும்? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு இருக்கணும். நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அல்லாஹ்வை நாடுவதற்கு எதுவெல்லாம் நாடி போறதுக்கு எதெல்லாம் உறுதுணையா இருக்குமோ அது எல்லாத்தையும் ஷிர்க்குன்னு சொல்றோம். அப்ப அல்லாஹ்வை வணங்க வேண்டிய நாம் அவனை மறந்துட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ்வுடைய நூறுல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைச்சோன்னா அவங்க அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னாங்க. அந்த நூறில் இருந்து படைக்கப்பட்ட சில மனிதர்களாகிய வலிமார்கள் இந்த உலகத்துல அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு அவனுக்கு பயந்தே வாழ்ந்தாங்க. ஆனா அவர்களை நீ நேசிக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நாம அந்த நூரை கொண்டு என்ன அடைஞ்சிருக்கோம்? அல்லாஹ் அந்த நூரை கொண்டு நம்மளை படைக்கிறான். நம்ம அதாவது நூறு, அந்த ரூஹுங்கிறது ஒரு மனிதனுக்குள் புகட்டப்படும் போது அது பரிசுத்தமா தான் இருக்கு. அந்த ரூஹு அல்லாஹ்க்கு உரியது, திருப்பியும் அல்லாஹ் இடத்திலேயே போய் சேரக்கூடியது. ஆனா அந்த பரிசுத்த ரூஹ அப்படியே பரிசுத்தமா கொண்டு போய் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறதும், அதை போட்டு நாசமாக்கி சின்ன பின்னமாக்கி அதை நஜீஸ் ஆக்குறதும் நம்ம கையில தான் இருக்கு. அதை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் நம்மளையும் சேர்த்து நரகத்துல போடுறான். அனுபவி. தங்கம் அழுக்காயிட்டா எப்படி உருக்கி சுத்தப்படுத்துறாங்களோ அவன் கொடுத்த ரூஹை நம்ம அசிங்கமாக்கிட்டா நரகத்துல போட்டு நம்மளை நெருப்புல வாட்டி அதை பரிசுத்தப்படுத்துறான். ஏன்னா திருப்பி அவங்கிட்ட போய் சேர்க்கணுமே, அவங்கிட்ட போய் சேரணுமே, நஜீஸோட போய் சேர முடியாத. அப்ப என்னுடைய மனைவி இடத்தில் எனக்கு சாப்பாடு ஆக்கித்தா என்று கேட்டால் அது ஷிர்க்கை போன்று தெரியும். ஆனால் என்னுடைய மனைவி என்பது ஒரு மையத்து, அதற்குள்ள அந்த இயக்கம் இருக்கு பத்தியலா, அந்த இயக்கத்தை அல்லாஹ்வுடைய அற்புதமா அல்லாஹ் அந்த செயல்பாடே அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்குது. அல்லாஹ் கொடுத்த அந்த ரூஹை கொண்டுதான் நடக்குது, அந்த நூரை கொண்டுதான் நடக்குங்கிறதுனால அந்த செயல்பாட்டின் மூலமாக அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கிறோம். அப்படிதான் நம்ம நினைக்கணும். போய் தண்ணி அள்ளிட்டு வா, தண்ணி அள்ளிட்டு வா அப்படின்னு அதிகாரமா சொல்லக்கூடாது. கொஞ்சம் தண்ணி அள்ளிட்டு வா. ஏன்னா அங்க இருக்கிறது அல்லாஹ்வுடைய நூர், அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த நூர். அதுல இருந்து தான் நம்மளை படைச்சேன்னு சொல்றான். அந்த நூறு தான் இயங்குது. அப்ப அந்த நூரை பார்த்து பேசுற மாதிரி பேசணும்.
இப்ப இந்த அடிப்படையில ஒரு மனைவிட்ட நம்ம ஒரு உதவி கேட்கிறோம், ஒரு மனிதன்ட்ட உதவி கேட்கிறோம், ஒரு மனிதன்ட்ட போய் உதவி நாடி நிக்கிறோம் அப்படின்னா இந்த பார்வையில் ஒருத்தன் பார்த்து கேட்க பேச பழகிக்கிட்டான் அப்படின்னா அல்லாஹ் கோபப்பட மாட்டான். நீங்க தர்காவுல போய் கபரை முட்டிக்கிட்டு நிக்கிறான், கபரை ஒட்டிக்கிட்டு நிக்கிறான், இப்படி பாக்குறீங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடக்கூடியவன் எப்படி போறான் அப்படின்னா, யா அல்லாஹ் இந்த வழிமாறுகளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சொல்லியிருக்கான். அதெல்லாம் நம்ம தேவைன்னா பின்னாடி சொல்லுவோம். அப்ப இந்த வழிமாறுகளை நீ நேசிக்கிறதுனால நானும் அந்த வழிமாறுகளை நேசிக்கிறான்ல. இந்த பொருட்டு இவர்கிட்ட நான் நிக்கிறேன்ல, எப்படி நீ விரும்புற பொறுமையை நான் என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சா என்னைய உனக்கு பிடிக்குமோ? எதுக்கு அல்லாஹ் சபரையும் தொழுகையும் சொன்னா அப்படின்னா, காஃபிர்கள்லயும் சபராளிலாம் இருக்கான். அப்ப அந்த சபராளிலாம் அல்லாஹ்க்கு பிரியமானவனா இல்ல. அப்ப அங்க ஈமான் இருக்கணும், சபரு இருக்கணும். அப்ப நான் ஈமான் கொண்டு இருக்கேன், உன்னைய நீ நேசிக்க கூடியதெல்லாம் நான் நேசிக்கிறேன், இந்த வழியை நீ நேசிக்கிற, அதனால நான் அந்த வழியை நேசிக்கிறேன். யா அல்லாஹ் இந்த வழி மேல நீ நேசம் வச்சிருக்கிய, அவ்வளவு பாசம் வச்சிருக்கிய, அவர்கிட்ட நின்று நான் கேட்கிறேன், நீ நேசிச்ச அடியார நானும் நேசிச்சு பார்க்க வந்திருக்கேன், இதன் பொருட்டால எனக்கு என்னுடைய தேவை நிறைவேற்றித்தான் அப்படின்னு கேட்கிறது எந்த விதத்திலும் தவறு இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து வசீலா தேடலாமா? தேடலாம். தர்மத்தை கொண்டு வசீலா தேடலாமா? தேடலாம். பிறருக்கு உணவளிப்பதை கொண்டு வசீலா தேடலாமா? தேடலாம். வழிமாறுகளை கொண்டு வசீலா தேடலாமா? தேடலாம். அப்ப இந்த குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களை விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் எதையெல்லாம் விரும்புகிறானோ, எதையெல்லாம் அவன் விரும்புவதாக நம்மளையும் செயல்முறைப்படுத்த சொல்கிறானோ, அவைகளை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ்விடத்தில் உதவி தேடலாம். அதுகிட்ட போய் உதவி தேடுறது இல்லை. அல்லாஹ் விரும்பினதை நாம் செயலில் செயல்படுத்தி அவனிடத்தில் உதவி தேடுவது. யாரெல்லாம் நீ விரும்புறத நானும் விரும்புறேன், அதை என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன், அதனால என்னை நீ கபூல் செய், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றித்தா அப்படிங்கிறதுல அப்படின்னு கேட்கறதுல எந்த விதமான தவறும் இல்லைங்கிறத குழப்பமாக அங்கிட்டா அங்கிட்டான்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கிறான். நாம முக்கியமா இதை விளங்கிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள்ல இருக்கிற குழப்பங்கள், இதுக்கு நீங்க தீர்வு காணல அப்படின்னா இது உங்களை கடைசியில குஃபரியத்துல கொண்டு போய் விடுறது கூட வாய்ப்பு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதனால அப்படி விளங்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக.